நீங்க சொன்ன மாதிரி அடிச்சு துவச்சிட்டோம் சார். ஆளு வலி தாங்க முடியாம மயக்கத்துல இருக்கான். இன்னும் கொஞ்ச நேரத்துல அவனுக்கு மயக்கம் தெளிஞ்சு நிதானத்துக்கு வருவான். மறுபடியும் இதே மாதிரி அடிங்க. மயக்கம் தெளிய விட்டு அடிங்க. ஓகே சார். ஓகே சார். மறுபடியும் தப்பிக்க விட்டுறாதீங்க. ஜாக்கிரதை. எஸ் சார். ஜோடி பொருத்தம் ரொம்ப நல்லா இருக்குல்லங்க. ஆமாமா. யோ சார், இவனை பாத்துக்கோங்கய்யா. நான் கீழே போயிட்டு 2 நிமிஷத்துல வந்துடுறேன். சரிங்க சார். சார், இவன் மேலே எதுக்கு நம்ம ஒரு கண்ணு வச்சுட்டே இருக்கணும் சார். சாரா இருக்கணும். சேராத்தா சூசைட் பண்ணிப்பாருன்னு சொன்னனால தான் நீ இந்த நிச்சயதார்த்தத்துக்கு சம்மதிச்சியா? தென்னரச வேலு கொலை பண்ணிருக்க மாட்டாருன்னு எனக்கு தோணுது. அவரு செல்விக்காக தான் பழிய ஏத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போயிருக்காரு. எங்க உண்மைய சொன்னா செல்வி ஜெயிலுக்கு போயிடுவாளுங்கிற காரணத்துக்காக தான் உண்மையை மறைக்கிறாரு. அவர்கிட்ட இருந்து உண்மையை வர வைக்கிறதுக்காக தான் நான் இந்த நிச்சயதார்த்தத்துக்கே சம்மதிச்சேன். இது வரைக்கும் சொல்லாதவர எனக்கு வேற ஒருத்தரோட கல்யாணம் ஆக போதுன்னு தெரிஞ்சாலாவது உண்மையை சொல்லிடுவாரோன்னு ஒரு நப்பாசை. வேலு உண்மையை சொல்லிட்டா நான் சேரனை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணிப்பேன். வேலு கெட்டவன்னு சொல்லிதானே சேரன் எனக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கான். வேலு கொலை பண்ணலன்னு தெரிஞ்சா வேலுவை ஏத்துக்கிட்டு தானே ஆகணும். வேலு அண்ணன் உண்மை சொல்லுமான்னு எனக்கு தெரியாது. ஆனா நீ ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்ட போறேன்னு மட்டும் தெரியுது. இந்த மீனா சும்மா இருக்க மாட்டா போல. சக்தி கிட்ட ஏதாவது பேசி அவ மனசை மாத்திக்கிட்டே இருக்காளே. அவளை அவகிட்ட பேசவே விடக்கூடாது. மீனா, என்ன அர்த்தம்? மண்டபத்துல 1008 வேலை இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு இங்க வந்து பேசிட்டு இருக்க. போய் ரிசப்ஷன்ல நின்று வர்றவங்களை ரிசீவ் பண்ணு போ. பேசாம கிளம்பு. சார், என் பொண்டாட்டி ஃபோன் பண்ணுறா. நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். அவனை கொஞ்சம் பார்த்துக்குங்க. நீங்க போயிட்டு வாங்க சார், நான் பாத்துக்கிறேன்.
எப்படி சார் விட்டீங்க? வாங்க அவன் பிடிப்போம். மாப்பிள்ளை வீட்டு சார்பில் தங்க ஜரிகையில் செஞ்ச புடவைய பொண்ணுக்கு தந்திருக்காங்க. அதை உடுத்திட்டு வந்து பொண்ணை மணமேடையில் உட்கார சொல்லுங்க. மாப்பிள்ளையோடைய அப்பா அம்மா புடவைய பொண்ணுக்கு கொடுங்க. வாங்க. சார் 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 ஆ? அந்த வேலை தப்பிச்சிட்டான் சார். யோ என்னையா சொல்ற? அவன் எப்படியா தப்பிச்சான்? அறிவு இருக்காயா? உங்களை பாத்துக்க சொன்னா இப்படியே அக்யூஸ்ட தப்பிக்க விடுவீங்க? நவீன் சாருக்கு மட்டும் இது தெரிஞ்சிச்சு, உங்க 2 பேர் வேலையும் காலி. போங்கயா, போய் தேடி கண்டுபிடிங்க. சரிங்க சார். சார் வாங்க நம்மளும் போய் தேடுவோம். வாயா. என்ன மீனா கால் பண்றாளே? சொல்லு மீனா. சார் வேலு அண்ணா எங்க சார் இருக்காரு? நான் அவருக்கு ஃபோன் பண்ணா போகவே மாட்டேங்குது. வேலுவை நவீன் அரெஸ்ட் பண்ணி விசாரணைக்கு கூட்டிட்டு போயிருக்காமா. நானும் லாயர் அழைச்சிட்டு ஸ்டேஷன் போனோமா. ஆனா ஸ்டேஷன்ல வேலு இல்லம்மா. நவீன் வேலுவை எங்கேயும் மறைச்சு மறைவான இடத்துல விசாரிச்சுக்கிட்டு இருக்காமா. என்ன சார் சொல்றீங்க? ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க? நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதேம்மா. வேலு வெளியில இருந்தா சக்தியோட நிச்சயதார்த்தத்தை தடுத்து நிறுத்திடுவான்னு தான் நவீன் பொய் கேஸ் போட்டு வேலுவை அரெஸ்ட் பண்ணிருக்காமா. இது எல்லாமே சேரனோட பிளானா இருக்குமோன்னு எனக்கு சந்தேகமா இருக்குமா. சார் தீபனுக்கும் சக்திக்கும் நிச்சயதார்த்தம் நடந்துச்சுன்னா அப்புறம் எதுவுமே பண்ண முடியாது சார். வேலு அண்ணனை எப்படியாவது கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வாங்க சார். அப்பதான் நிச்சயதார்த்தத்தை நிறுத்த முடியும். பாவம் சக்தி இந்த நிச்சயதார்த்தத்துல விருப்பமே இல்லாம உட்காந்துருக்கா. அத்தான் அவளை எமோஷனலா பிளாக்மெயில் பண்ணி அவளை இந்த நிச்சயதார்த்தத்துக்கு சம்மதிக்க வச்சிருக்காரு. நீங்க வேலு அண்ணனை எப்படியாவது கூட்டிட்டு வந்து நிச்சயதார்த்தத்தை நிறுத்துங்க சார். மீனா, நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா. நான் வேலுவோட கண்டிப்பா மண்டபத்துக்கு வருவோமா. இந்த நிச்சயதார்த்தம் நடக்காதம்மா.